விரும்பின் எங்கட 21வது எக்ஸாம் பேப்பர்ட 14வது கேள்வியை பார்ப்போமா. சரியா 13 கேள்வி செஞ்சுட்டேன் நானு. ஏன்னா போன கிளாஸ் பாருங்க 13 கேள்வி செஞ்சிட்டோம். 14வது கேள்வியை பாருங்க. O2 மூலக்கூறுகளில் ஒளிப்பீக்கையை ஏற்படுத்துவதற்கு தேவையான கதிர்பின் அதிகூடிய அலைநீளம் 242 நானோமீட்டர் ஆகும். பாருங்க, அலைநீளம் கூடுதல் சொன்னா மீடுதல் என்ன செய்ய வேணும்? குறைய வேணும், சக்தி குறைய வேணும். அதாவது O2 மூலக்கூறுல ஒளிப்பிரிக்கைய ஏற்படுத்துவதற்கு தேவையான மிக குறைந்த மீடுரன் மிக குறைந்த சக்தியோட சம்பந்தப்பட்டுதான் பாருங்க கேட்டுருக்காங்க. ஏன்னு சொன்னா அலைநீளம் கூடுதல் சொன்னாங்களே என்ன செய்யும்? மீடுரன் பாருங்க, மீடுரன் குறைய வேணும், சக்தியானது என்ன செய்ய வேணும்? குறைய வேணுமா? அலைநீளம் கூடுதல் சொன்னா மீடுரன் குறைய வேணும், சக்தி பாருங்கள் குறைய வேணும். ஏன்னு சொன்னா அலைநீளமானது என்ன? மீடுரனுக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்கும். அலைநீளம் பாருங்கள் மீடுரனுக்கு நேர்மாறு விகித சமன். இதே மாதிரி அலைநீளமானது சக்திக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்கும். சக்திக்கு பாருங்கள் நேர்மாறு விகித சமனாக இருக்கும். லெம்டா ஆனது மீடுரனுக்கு நேர்மாறு விகித சமன். அடுத்து என்ன சொல்லலாம்? லெம்டா ஆனது சக்திக்கு நேர்மாறு விகித சமன் என்று சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் E7H சொன்னா இங்க E என்றது என்ன? ஒரு போட்டோன் சக்தி. E என்றது பாருங்க ஒரு போட்டோன் சக்தியாக இருக்கக்கூடும். ஓகே தானே? ஒரு மூல் போட்டோன் சக்தி தான் எங்களுக்கு கேட்டுருக்காங்க. இப்ப நாங்க புதியிட்டு விட்டோம்னு சொன்னா சரி, ஒரு மூல் போட்டோன் சக்தின்னு சொன்னா என்ன? E7 அவகாதரோ மாறிலி தர பிளாங்கின மாறிலி இன்டு மீடுரன் பல என்ன செய்யலாம்? அலைநீளம் தரப்பட்டிருக்கு. அப்ப அலைநீளத்தை என்ன செய்யணும்? வரப்பணும். அலைநீளத்தை வரப்பண்றன்னு சொன்னா C by lambdaவாக இருக்குமா? C by lambdaவாக இருக்கும். ஆகவே பதிலும் பிள்ளை அவகாதரம் மாறிலி 6.022 தர 1023 மூல் -1 ஆக இருக்கும். அவகாதரம் மாறிலி பிளாங்கின மாறிலி பாருங்க 6.626 தர 10⁻34 ஜூல் செகண்ட். வழியில் ஒளியின் வேகம் 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1. வழியில் ஒளியின் வேகம் 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1. அலைநீளம் பெறமைக்கு வந்திருக்காங்க எவ்வளவா? 242 நானோமீட்டர். ஆகவே 242 தர 10�9 மீட்டராக இருக்குமா? 242 தர 10�9 மீட்டராக இருக்கும். சரி, சுருக்குவோம். இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒன்று இருக்குது. நீங்க ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ளலாம். சில கேள்விகளை நீங்க பயன்படுத்தலாம். என்ன சொன்னா அவகாதரோ மாறிலியையும் பிளாங்கின மாறிலியையும் வழியில் ஒளியின் வேகத்தையும் நீங்க பெருக்கி விட்டீங்கன்னு சொன்ன ஒரு அண்ணளவா 120 தர 10⁻3 பெருமானம் பார்வை வருமா? அண்ணளவா பாருங்க 120 தர 10⁻3 பெருமானம் வரும். இது 1023 8 என்ன? 1031 1031 இது 10⁻34 ஆகவே என்ன? 10⁻3 வரும். அண்ணளவா 120 தர 10⁻3 பாருங்க வரும். உண்மையா பெருக்கி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன? 119.7 தர 10⁻3 பாருங்க வரும். கீழே 242 இருக்கு. அவை சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா சரியா? இது பாருங்க 119.7 தர 10⁻3 கீழே பாருங்க 242 தர 10⁻9. சுருக்கினீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு மூல் போட்டோன சக்தி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. ஒரு மூல் போட்டோன சக்தி பாருங்க கேட்டிருக்காங்க. என்ன வரும்? 494. சரியா? 494 தர 13 ஜூல் மூல் -1 ஆக இருக்கும். ஆகவே என்ன? 494 கிலோ ஜூல் மூல் -1 ஆக இருக்குமா? 494 கிலோ ஜூல் மூல் -1 ஆக இருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த ஐடியாவை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. என்ன சொன்னா அவகாதரோ மாறிலியையும் பிளாங்கின மாறிலியையும் வழியில் ஒளியின் வேகத்தையும் பெருக்கினீங்கன்னு சொன்னா ஒரு அண்ணளவா 120 தர 10⁻3 அந்த மாதிரி வரும். 120 தர 10⁻3. சரி நண்பர்களே, 120 தர 10⁻3. இப்ப உங்களுக்கு நாங்க நம்மளா சுருக்கி போட்டிருக்கோம். இந்த சுருக்கலுக்கு பாருங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அண்ணளவா தானே பாருங்க 120 தர 10⁻3. 120 தர 10⁻3 கீழே எவ்வளவு? 242 தர 10⁻9 இருக்கு. இப்ப சுருக்கினீங்கன்னு சொன்னா ஒரு 16 ஆக இருக்கும். இப்ப பாருங்களேன், இப்ப 120 கீழே 240 சொன்னா என்ன? 120 240 சொன்னா அரையாக இருக்கும்.
ஏன்னா இது 120 கீழே 242 எல்லாம் அரையை விட ஒரு குறைந்த பெருமானம் என அரையை விட பாருங்க குறைந்த பெருமானம். இப்ப தசம் 5 விட குறைந்த பெருமானம் பாருங்க வரும். அதான் நாங்க சொன்னோம் தசம் 5 விட குறைந்த பெருமானம் சொன்னா தசம் 494 தர 16 ஜூல் மூல் -12 பாருங்க வரும். சுருக்கல் ஐடியாஸ் பிளேஸ் சுருக்கல் ஐடியாஸ் பாருங்க. அவகாட்ரோ மாறிலியையும் பிளாங்கின மாறிலியையும் வழியில் ஒளியின் வேகத்தையும் பெருக்குனீங்கன்னு சொன்னா அண்ணளவா 120 தர 10^3 வருமா. இது நாங்க மட்டம் தட்டாம போட்டிருக்கோம். மட்டம் தட்டி போடுறோம்னு சொன்னா என்ன அண்ணளவா 120 தர 10^3 மாதிரி பாருங்க. சரிதானே? ஓகே. இப்ப அப்படி இருக்கிற விட 494 இருக்கிற விட அதுக்கு அண்மையா இருக்கிற விட இல்லதானே வேற விடைகள் இல்லதானே. ரெண்டாவது விட 543 அது சாத்தியம் இல்லை. ஆகவே என்ன 14வதுக்கு 3வது ஆன்சரா எங்களோட 21வது எக்ஸாம்ல 14வது கேள்வி பாருங்க 3வது ஆன்சராக இருக்கு. சரியா? 15வது கேள்வியை பாருங்க. என்ன 15வது கேள்வியை பாருங்க. என்ன சொல்லப்படுதுங்க? HClO2, HClO3, HClO4 என்பன உருவாக்கும் ஆக்சி அயன்கள் கீழே தரப்பட்டுள்ளது. பிள்ளைகள் பாருங்க HClO2, HClO3, HClO4 எல்லாமே குளோரின் ஆக்சி அமிலங்களாக இருக்குமா. HClO2, HClO3, HClO4 எல்லாமே குளோரின் ஆக்சி அமிலங்கள். குளோரின் ஆக்சி அமிலங்கள் என்னன்னு சொன்னா அந்த அமிலத்துல OH தொகுதி இருக்குன்னு சொன்னா இந்த அமிலத்துல பாருங்க OH தொகுதி இருக்குன்னு சொன்னா அவர் நாங்க என்ன சொல்லுவோம் ஆக்சி அமிலம் என்று சொல்லுவோம். ஏன்னா அமிலத்துல OH தொகுதி இருக்குன்னு சொன்னா அவ்வாறான அமிலங்களை நாங்க ஆக்சி அமிலங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இதை படி டீப்பா நீங்க என்ன யூனிட் 6ல பாருங்க படிப்பீங்க. சரிதானே? யூனிட் 6 உங்களுக்கு இதுல ஸ்டார்ட் பண்ணுவார் தானே. ஏன்னா எனர்ஜெட்டிக்ஸ் பாடம் பாருங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி இருக்கு. சரியா? அதே மாதிரி யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணும் போதும் இது சம்பந்தமா நீங்க டீடைலா படிப்பீங்க. சரி அப்படியே? அப்ப HClO2, HClO3, HClO4 என்பன உருவாக்கும் ஆக்சி அயன்கள் கீழே தந்திருக்கு. அப்ப நாங்க சும்மா கட்டமைப்புல பார்ப்போம். HClO2 சொல்லி சொல்லிக்கல பாருங்க குளோரின். ஏன்னா குளோரின் ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கும். இங்க OH HClO2 தான். HClO2 குளோரின் 17ஆம் கூட்டம் மூலகம் வெளியோட்ல எத்தனை இலக்கம் இருக்கும்? 7 இலக்கம் இருக்கும். இங்க எத்தனை பங்கிட்டார்? 3 பாருங்க பங்கிட்டார். 3 பங்கிட்டாருன்னு சொன்னா எத்தனை தனிச்சோடி வரும்? 7ல 3 போனா 4. ஆகவே 2 தனிச்சோடி பாருங்க வரும். 2 தனிச்சோடி வரும். அடுத்தது HClO3. அடுத்த பாருங்க HClO3 இங்கே இரட்டை பிணைக்கும். இங்க ஒரு OH ஆக இருக்கு. சார்பாக நீங்க படிப்பீங்க பரவாயில்லை. கட்டமைப்பு தெரியும் தானே. அப்ப குளோரின் 17ஆம் கூட்டம் மூலகம் வெளியோடு 7 இலக்கம் இருக்கும். 5 பங்கிட்டாராக என்ன ஒரு தனிச்சோடி என்ன 3 சிக்மா. ஒரு தனிச்சோடி 3 சிக்மா. அடுத்ததுதான் HClO4. HClO4ல பாருங்க குளோரின்ல தனிச்சோடி இருக்காது. குளோரினுக்கு பாருங்க தனிச்சோடி இருக்காதா? குளோரினுக்கு தனிச்சோடி இருக்காது. ஏன்? 7 பங்கிட்டார் தானே. 7 பங்கிட்டார். இதுல ஆக்சி அயன்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சி அயன்கள் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல பரிவு கட்டமைப்பை தான் காட்டியிருக்கிறாங்க. பரிவு கலப்பு பகுதியை காட்டியிருக்கிறாங்க. இப்ப நாங்க சாதாரணமா கட்டமைப்புக்கு நம்ம என்ன இருக்கும்? இங்க பாருங்க Cl டபுள் பாண்ட் O, இங்க O- ஆக இருக்க போதும் 2 தனிச்சோடி. இதுக்கு 2 உறுதியான பரிவு கட்டமைப்புகளை நாங்க வரையலாம். 2 உறுதியான பரிவு கட்டமைப்பாக வரையலாம். இதே மாதிரி ClO3- என்ன ClO3- சொன்னா இது அவரோட ஒரு உறுதியான பரிவு கட்டமைப்பாக இருக்கும் போது இது ஒரு உறுதியான பரிவு கட்டமைப்பு. அடுத்து என்ன ClO4-. ClO4- சொன்னா என்ன இந்த ஆக்சி அமிலங்கள் H+ இழந்து வாரத நாங்க ஆக்சி அயன்கள் என்று சொல்லுவோமா. இந்த ஆக்சி அமிலங்கள் H+ இழந்து வாரத பாருங்க நாங்க ஆக்சி அமிலங்கள் என்று பாருங்க சொல்லுவோம். ஆக்சி அமிலங்கள் பாருங்க சொல்லுவோம். சாரி ஆக்சி அயன்கள் என்று பாருங்க சொல்லுவோம். இவை ஆக்சி அமிலங்கள். இவை என்ன ஆக்சி அயன்கள் இல்லாட்டி ஆக்சோ அயன்கள் அந்த மாதிரி சொல்லுவோமே. ஆக்சி அயன்கள் இல்லாட்டி ஆக்சோ அயன்கள் அந்த மாதிரி சொல்றோம். ஓகே தானே? பற்றிய பதிவு கலப்பு பகுதியை எங்களை காட்டியிருக்கிறார்கள். கேள்வியே பாருங்க. பின்வரும் எது அம்புக்குறி காட்டிய திசையில் அதிகரிக்கவில்லை என்று கேட்கிறாங்க. பின்வருவற்றில் எது எந்த இயல்பு அம்புக்குறி காட்டிய திசையில் அதிகரிக்கவில்லை? சரி, நான் ஆக்சிஜன் பாருங்க. இங்க குளோரின் ஆக்சிஜன் பாருங்க. ஆக்சிஜனால குளோரினுக்கு +2, இந்த ஆக்சிஜனால குளோரினுக்கு +1. ஆகவே என்ன ஆக்சிஜன்
இங்க +3 ஆக இருக்கு. ஆக்சியேட்டன் +3. இங்க பாருங்க ஆக்சியேட்டன் +5 +5. இங்க ஆக்சியேட்டன் +7 ஆக இருக்கு. ஆக்சியேட்டன் +7 ஆக இருக்கு. ஆக்சியேட்டன் பாருங்க பார்க்கலாம். அடுத்தது கலப்பாக்கம். கலப்பாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கலப்பாக்கம் பாருங்க 2 தனிச்சோடி 2 சிக்மா ஆகவே என்ன 4 தள்ளுகேலகு sp3 கலப்பாக்கம். ஒரு தனிச்சோடி 3 சிக்மா 4 தள்ளுகேலகு sp3 கலப்பாக்கம் என்ன 4 சிக்மா 4 தள்ளுகேலகு sp3 கலப்பாக்கமாக இருக்குமா sp3 கலப்பாக்கமாக இருக்கு. ஓகே தானே? சரி, அப்ப பின்னொட்டுல எது அம்புக்குறி காட்டிய திசையில் அதிகரிக்கவில்லை. அந்த அதிகரிக்கவில்லை என்றதுக்குள்ள தெளிவாறு கோடு போடுங்க. அதிகரிக்கவில்லை என்றதற்குள்ள தெளிவாறு கோடு போடுங்க. சரிதானே? ஓகே. முதலாவது பாருங்க, மை அணுவின் ஆக்சிஜன்ல என்ன செய்யுது? +3 +5 +7 அதிகரிக்குது. இரண்டாவது பாருங்க, பரிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை. பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கோம். நாங்க உறுதியான பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கையை பார்த்தோம்னு சொன்னா இதே ஒழுங்கு என்ன செய்யும்? பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது 2 உறுதியான பரிவு கட்டமைப்பு, இங்க 3 உறுதியான பரிவு கட்டமைப்பு, இங்க என்ன 4 உறுதியான பரிவு கட்டமைப்பு. சிம்பிளா பாக்குறேன்னு சொன்னா ஒருக்கா ஒற்றை பிணைப்பு இங்க இருக்கிற, அடுத்ததா ஒற்றை பிணைப்பு இங்க வரலாம். அப்ப 2 உறுதியான பரிவு கட்டமைப்பு வரையலாம். இங்க பாருங்க, ஒருக்கா ஒற்றை பிணைப்பு இங்க இருக்கிறார், அடுத்ததா ஒற்றை பிணைப்பு இங்க வரலாம், அடுத்ததா ஒற்றை பிணைப்பு பாருங்க இங்க வரலாம். 3 உறுதியான பரிவு கட்டமைப்பு. ஒருக்கா ஒற்றை பிணைப்பு இங்க இருக்கலாம், அடுத்ததா ஒற்றை பிணைப்பு இங்க இருக்கலாம், அடுத்ததா ஒற்றை பிணைப்பு பாருங்க இங்க வரலாம், அடுத்த ஒற்றை பிணைப்பு இங்க வரலாம். இப்ப 4 உறுதியான பரிவு கட்டமைப்புகள். சரிதானே? உறுதியான பரிவு கட்டமைப்புகளை பாக்குறோம். உறுதியான பரிவு கட்டமைப்புகளை பார்க்கிறோம். அடுத்த மூன்றாவது பாருங்க, மைய அணுவின் மின்னதல் தன்மை. மைய அணுவின் மின்னதல் தன்மை பாக்குறதுக்கு நாங்க முதலாவது என்னத்தை பார்க்கணும்? கலப்பாக்கத்தை பார்க்கணும். இங்க ஒரே கலப்பாக்கம் எல்லாம் முதலாவது பார்க்க வேண்டியது கலப்பாக்கம், ஒரே கலப்பாக்கம். இரண்டாவது பார்க்க வேண்டியது என்ன? மைய அணுல ஏற்றம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இங்க மைய அணுல ஏற்றம் இருக்கா? இல்ல, மைய அணுல ஏற்றம் இல்லை. அடுத்து என்னது பார்க்கணும்? ஆக்சியேட்டன் பார்க்கணும். ஆக்சியேட்டன் +3 +5 +7 ஆகவே இதே ஒழுங்குல என்ன செய்யும்? மைய அணு குளோரின் மின்னதல் தன்மை என்ன செய்யுது? அதிகரிக்குது. மைய அணு குளோரின் மின்னதல் தன்மை பாருங்க அதிகரிக்குது. ஓகே தானே? நாலாவது பாருங்க, பிணைப்பு வரிசை. நாலாவது பாருங்க பிணைப்பு வரிசை. சரிதானே? ஓகே. கொண்டோட எங்கட பிணைப்பு வரிசையா? பிணைப்பு வரிசை, பிணைப்பு வரிசை. நீங்க சொல்லுவோம் பாருங்க, என்ன ஒரு பை பிணைப்பு எத்தனை ஆக்சிஜனுக்கு பங்கிடப்படுது? 2 ஆக்சிஜனுக்கு பங்கிடப்படுது. ஆகவே ஒன்றுடன் என்ன வரும்? 1/2 ஆக இருக்கு. ஒன்றுடன் 1/2 இருக்கு. சரி, அப்ப சீக்கு மூக்கும் இடையில பாருங்க என்ன? 1/2 ஆக இருக்கு. சரியா? வர்ற பிணைப்பு வரிசை. பிணைப்பு வரிசை அதிகரிக்கும். CLO பிணைப்பு நீளம் என்ன செய்யும்? குறைவடையும். பிணைப்பு வரிசை அதிகரிக்கும், CLO பிணைப்பு நீளம் குறைவடையுமா? பிணைப்பு வரிசை அதிகரிக்கும், CLO பிணைப்பு நீளமானது குறைவடையும். ஓகே தானே? இப்ப இதே ஒழுங்குல பிணைப்பு வரிசை என்ன செய்யும்? அதிகரிக்கும். பிணைப்பு நீளம் என்ன செய்யும்? CLO பிணைப்பு நீளம் குறைவடையும். இங்க ஐந்தாவது என்ன? CLO பிணைப்பு நீளம் என்ன? அதிகரிக்கவில்லை. CLO பிணைப்பு நீளம் அதிகரிக்கவில்லை. பிணைப்பு வரிசை இதே ஒழுங்குல அதிகரிக்குமா? பிணைப்பு வரிசை பாருங்க இதே ஒழுங்குல அதிகரிக்கும். ஓகே தானே? பிணைப்பு வரிசை பாருங்க இதே ஒழுங்குல அதிகரிக்கும். சரியா? இதுல பிணைப்பு வரிசை பார்த்தோம்னு சொன்னா CLக்கும் ஓக்கும் இடையில என்ன? ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கு. அடுத்து என்ன சொல்லுவோம்? 2 பை பிணைப்பும் எத்தனை ஆக்சிஜனுக்கு பங்கிடப்படுது? 3 ஆக்சிஜனுக்கு பங்கிடப்படுது. என்ன? 2 பை பிணைப்பும் 3 ஆக்சிஜனுக்கு பங்கிடப்படுது. ஆகிய ஒன்றுடன் 2/3 ஆக இருக்கு. 1/2 ஆக இருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா CLக்கும் ஓக்கும் இடையில ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கு தானே? எத்தனை பை பிணைப்பு இருக்கு? 3 பை பிணைப்பு இருக்கு. எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு? 4 ஆக்சிஜன் அணுக்களுக்கு இந்த 3 பை பிணைப்பும் பங்கிடப்படுது. ஆகவே என்ன? இது பாருங்க 1.5 வரும், இது ஒரு 1.66 அந்த மாதிரி வரும், இது 1.75 இந்த மாதிரி பாருங்க. ஓகே தானே? பிணைப்பு வரிசை கூடுதல் சொன்னா பிணைப்பு நீளம் என்ன செய்யும்? CLO பிணைப்பு நீளமானது குறைவடையுமா? CLO பிணைப்பு நீளம் பாருங்க குறைவடையும். இந்த ஆக்சிஜன்கள்ல
ClO இடையிலான பிணைப்பு நீளமானது பாருங்க குறைவடையுமா, பிணைப்பு நீளம் குறைவடையும். பிணைப்பு வரிசை கூடுதல் சொன்னா பிணைப்பு நீளம் வரிசை குறைவடையும். பிணைப்பு நீளம் பாருங்க குறைவடையும். ஓகே தானே? பிணைப்பு வரிசை இதே உலகங்கள் அதிகரிக்குது, அப்ப பிணைப்பு நீளம் என்ன செய்யணும், குறைவடையுமா. இப்ப ClO2 மைனஸ்ல இருக்கிற ClO பிணைப்பை விட ClO3 மைனஸ்ல இருக்கிற ClO பிணைப்பானது பிணைப்பு நீளம் குறையும். ClO3 மைனஸை விட ClO4 மைனஸ்ல இருக்கிற ClO பிணைப்பு நீளமானது என்ன செய்யும், இன்னும் குறைவாக இருக்கும். பிணைப்பு நீளம் என்ன செய்யுது, குறைவடையுது. அப்ப 15வதுக்கு 5வது ஆன்சரா, 15வதுக்கு வந்து 5வது ஆன்சர். சரிதானே? இதுக்கு பாருங்க, 2 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் வரும். இதுக்கு என்ன, 3 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் வரும். இதுக்கு என்ன, 4 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் வரும். ஓகே தானே? 15க்கு 5வது. ஓகே தானே? அடுத்தது 16வது கேள்வியை பாருங்க. 16வது கேள்வி. H3PO2 போஸ்பரஸ்ல ஆக்சி அமிலம் தான். H3PO2 பாருங்க போஸ்பரஸ்ல ஒரு ஆக்சி அமிலமாக இருக்கும். போஸ்பரஸ் பார்த்தோம்னு சொன்னா H3PO3 H3PO3 H3PO4 என அவ்வாறான ஆக்சி அமிலங்கள் இருக்கு. எங்களுக்கு இங்க சம்பந்தப்படுற யாரு, HPO3 2- HPO3 2- HPO3 2-. அதாவது H3PO3 இந்த ஆக்சி அயன் தான் இவர். H3PO3 ஆக்சி அயன் தான் பாருங்க இவர். இங்க H3PO3 கட்டமைப்பு தான் தெரியுது. எங்களுக்கு போஸ்பரஸை பற்றி ஆக டீப்பா தேவையில்லை. ஆனா கட்டமைப்புகள் தெரிஞ்சிருக்க தானே வேணும். கட்டமைப்புகள் தெரிஞ்சிருக்க வேணும். இன்னொரு OH என்ன செய்யுது, இவர் ஒரு H+ இழக்கிறாருன்னு சொன்னா இந்த கட்டமைப்பு வரும் HPO3 2- வரும். ஏன்னா HPO3 2- வருமா, இங்க ஒரு O-, இங்க ஒரு O-. இப்ப எத்தனை உறுதியான பரைய கட்டமைப்புகள் வரையலாம். இதுல இரட்டை பிணைப்பு இருக்கிறார். அடுத்த என்ன செய்யலாம், இங்க இரட்டை பிணைப்பு வரும். அடுத்ததான் இங்க இரட்டை பிணைப்பு வரும். நாங்கள் 3 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் தான் வரையலாம். 3 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் தான் வரையலாம். ஒரு பிரச்சனையும் இலகுவான விடயமா. பரிவுக்கு பிள்ளைகள் என இரு திசை அம்புக்குறி பேரங்க நாங்க பயன்படுத்துவோமா, இரு திசை அம்புக்குறி பேரங்கள் பயன்படுத்துவோம். ஓகே தானே? இரு திசை அம்புக்குறி பேரங்க பயன்படுத்தும். சரியா? அப்ப இதுல தெரியுங்கள், இதுல O-, இங்கேயும் O- போடுவோம். இங்க டபுள் பாண்ட் O போடுவோம். இங்க H ஆனதா முடியும் இருக்கும். இப்ப பரிவுல பங்கெடுக்கிற பிணைப்புகள் என்னென்ன, இந்த PO பிணைப்பு, இந்த PO பிணைப்பு, இந்த PO பிணைப்பு பாருங்க பங்கெடுக்கும். ஆகவே என்ன, பரிவு கலப்பு பெறுதியானது எவ்வாறு வரும் என 4வது ஆன்சராக இருக்குமா. 4வது ஆன்சராக பாருங்க. பகுதியான இரட்டை பிணைப்புகள் காட்டப்பட்டிருக்கு. பகுதியான இரட்டை பிணைப்புகள் காட்டப்பட்டு. ஓகே தானே? பகுதியான இரட்டை பிணைப்புகள் காட்டப்பட்டு. சரியா? பகுதியான இரட்டை பிணைப்பானது காட்டப்பட்டு. HPO3 2-. உங்களுக்கு எல்லாமே பகுதியான இரட்டை பிணைப்புகளாக இருக்கும். மத்தனை எங்களுக்கு காட்டி இருக்காங்க. 15வது கேள்வியில் தரப்பட்ட குடத்துல காட்டப்பட்டது. 16க்கு 4வது ஆன்சரா. 16க்கு பாருங்க 4வது ஆன்சர். ஓகே தானே? 16க்கு 4வது ஆன்சர். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டமைப்புகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 17வது கேள்வியை பார்ப்பேன். 17வது கேள்வி ஒரு கணித்தல் கேள்வி தான். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ClO4- உறுதியான பரிவு கட்டமைப்புகள் திருப்பி பார்க்க வேண்டும். ClO3- உறுதியான பரிவு கட்டமைப்புகள் திருப்பி பார்க்க வேண்டும். ClO2- உறுதியான பரிவு கட்டமைப்புகள் பாருங்க திருப்பி பார்க்க வேண்டுமா. ஓகே தானே?
சரி மேலப்பா 17வது கேள்வியை பாருங்களா. 17வது கேள்வியை பாருங்க. இது H3PO3 இதே மாதிரி H3PO4 பார்க்கலாம். ஏன்னா H3PO2 பாருங்க, H3PO2 ஏன்னா அதுவும் பாஸ்பரஸ்ல ஆக்சியம் ஏன்னா பாஸ்பரஸ்ல ஆக்சியம் நாங்க என்ன சொல்றோம் பாருங்க, இந்த OH தொகுதி OH தொகுதியை சொல்றோம். OH தொகுதி OH தொகுதியை வச்சு கொண்டு பாருங்க கதைப்போமா. இது சார்பாலாம் நீங்க யூனிட் 6ல படிப்பீங்க. என்ன பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பாருங்க, அயன் சமநிலையிலையும் இந்த அமிலங்கள் அமில வலிமை அது சார்பான விஷயங்களை பாருங்க நாங்க பார்க்கலாம். சரியா, அது சார்பான விஷயங்களை பாருங்க பார்க்கலாம். ஏன்னா அது நீங்க பிறகுதானே படிப்பீங்க. ஓகே தானே? சரி, 17க்கு ஆன்சரை போடுங்க. 17க்கு என்ன ஆன்சர்னு சொல்லி 17வதுக்கு என்ன ஆன்சர்? இலகுவான கணிதல் கழிவு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. சோடியம் ஆவி விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு சம்பந்தப்பட்டுதான் இந்த கேள்வி இருக்குது. இது பாருங்க, இங்க OH தொகுதி இருக்கு, OH தொகுதி இருக்கு. OH தொகுதி பாருங்க இருக்கு. இங்க எத்தனை OH தொகுதி இருக்கு? இரண்டு OH தொகுதி இருக்கு. 2 OH தொகுதி இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, H3PO3 என்றது ஒரு மென்னமிலம். என்ன? வீக் ஆசிட். சரிதானே? எத்தனை OH இருக்கு? 2 OH தொகுதி இருக்கு. ஆகவே இது ஒரு இருமூல மென்னமிலமாக இருக்குமா? இதுதான் இருமூல மென்னமிலம். இது ஒரு இருமூல மென்னமிலமாக இருக்கு. ஓகே, இது பாருங்க, இருமூல மென்னமிலம். இது பாருங்க HOCl பாருங்க. இது பாருங்க HOCl. HOCl அடி HCl ஒன்று பாருங்க சொல்லுவோம். HOCl இல்லாடி HClO ஒன்று பாருங்க பயன்படுத்துறது. சாரி, HOCl அதுல கட்டமைப்பு இல்ல, இது HClO2. இது பாருங்க, இது HClO2 இல்ல, HClO2. இது பாருங்க HClO2. HClO. இப்ப HClO3, இது HClO3 ஆக இருக்குது. இது பாருங்க என்ன? HClO2 HClO. நாம சொல்லுவோம் என்ன? HClO2 ஒரு மூல மென்னமிலம். இது பாருங்க ஒரு மூல வண்ணமிலம். இதுவும் என்ன? ஒரு மூல வண்ணமிலமாக இருக்கும். இதே ஒழுங்குல வர்ற அமில வலிமை எல்லாம் பாருங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதிகரிக்குமா? அமில வலிமை எல்லாம் பாருங்க அதிகரிக்கும். ஓகே தானே? நீங்க படிப்பீங்க. சரியா? ஆக்சிஜன் அதிகரிக்குது, மையானோட குளோரின மின்னத்தன்மை என்ன செய்யுது? அதிகரிக்குது. அமில வலிமை என்ன செய்யும்? அதிகரிக்குமா? அமில வலிமை அதிகரிக்கும். இது பாருங்க ஒரு மூல மென்னமிலம். சரியா? ஒரு மூல மென்னமிலம். இப்ப இது ஒரு மூல வண்ணமிலம். HClO3 பாருங்க, HClO3 வண்ணமிலமா? HClO3 பாருங்க வண்ணமிலம், ஏறத்தாழ வண்ணமிலம் மட்டும் சொல்றது. இதுவும் என்ன? ஒரு மூல மிக வண்ணமிலமாக இருக்கும். அவரை விட அவருக்கு அமில வலிமை கூட. அவரை நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு மூல வண்ணமிலம் என்று பாருங்க சொல்லுவோமா? ஒரு மூல வண்ணமிலம் என்று சொல்லுவோம். சரி, அப்படி நீங்க என்ன சொல்றது? யூனிட் 6ல இவர் சார்பாக படிக்கணும். ஓகே தான். அடுத்தது HOCl. HOClக்கு பாருங்க, HOClக்கு இவ்வாறு கட்டமைப்பு அமையுமா? HOClக்கு பாருங்க இவ்வாறு கட்டமைப்பு அமையும். HOCl அடின்னு சொல்லலாம். HClO இல்லாடி பாருங்க HOCl ன்னு சொல்லுவேன். HOCl ன்னு பாருங்க சொல்லுவோம். ஓகே தான். இது HOCl கட்டமைப்பு இருக்கு. சரியா? HOCl ஒரு மூல மென்னமிலம் தான். HOCl பாருங்க ஒரு OH தொகுதி இருக்கு. அப்போ ஒரு மூல மென்னமிலமாக இருக்குமா? HOCl பாருங்க ஒரு மூல மென்னமிலம். இது சார்பானங்களுக்கு அண்மை காலத்துல கேள்வி வந்தது. 2019 எல்லாம் பாருங்க MCQல கேள்வி வந்ததா? சரியா? ஓகே. இது கூட என்ன நீ படிக்க போற விஷயங்கள் தான், படிக்க போற விஷயங்கள். இந்த சந்தர்ப்பம் கிடைச்சபடியா பார்த்திருக்கோம். 17வது கேள்வியை பாருங்க. ஒரு சோடியம் ஆவி விளக்கானது 580 நானோமீட்டர் அலைநீளமுடைய மஞ்சள் நிற ஒளியை வெளிவிடுகின்றது. பிள்ளைங்களுக்கு தெரியும், கட்புலன் பகுதியின் அலைநீள வீச்சு என்ன? 400 நானோமீட்டர் தொடக்கம்
750 நானோமீட்டர் எல்லாம் அவை பிரச்சனை இல்லை. இங்க மஞ்சள் நிற ஒளி கட்புல அலைநீள வீச்சுக்குள்ள பரம்பில் அடங்குகிறார். சரியா? அது 8 செகண்ட்களில் 2 தர 10-20 போட்டோன்களை உருவாக்குமாயின் 1 செகண்டில் வெளிவிடப்படும் ஒளியின் சக்தியானது 1 செகண்டில் வெளிவிடப்படும் ஒளியின் சக்தியானது பரம்பை இருக்கிறாங்க. 8 செகண்ட்ல 2 தர 10-20 எண்ணிக்கையான போட்டோன்கள் வெளிவிடப்படுதுன்னு சொன்னா 1 செகண்ட் என்ன 2 தர 10-20 8ஆல பிரிச்சோம்னு சொன்னா 1 செகண்டில் வெளிவிடப்படும் போட்டோன்கள் எண்ணிக்கையை நாம் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். போட்டோன்கள் எண்ணிக்கையை பரம்பை கண்டுபிடிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? என்ன சொல்லப்படுது 8 செகண்ட்களில் 8 செகண்ட்களில் பாருங்க 8 செகண்ட்களில் எத்தனை போட்டோன்கள் 2 தர 10-20 எண்ணிக்கையான போட்டோன்கள் 2 தர 10-20 எண்ணிக்கையான போட்டோன்களா? சரியா? ஆகவே 1 செகண்ட் பாருங்க 1 செகண்ட் 8ஆல பிரிச்சு விட்டா சரிதானே 8ஆல பிரிச்சு விட்டா சரி. ஆகவே 1 செகண்டில் 1 செகண்டில் வெளிவிடப்படும் போட்டோன்கள் எண்ணிக்கைன்னு சொன்னா 2 8ஆல பிரிச்சு அப்படியே 1/4 எல்லாம் 1/4 1/4 தர 10-20 எண்ணிக்கையான போட்டோன்கள் என்ன செய்து சோடியம் ஆவி விளக்கால 1 செகண்ட்ல வெளிவிடப்படுது. ஓகே தானே? சக்தியே கேட்கிறாங்க. சக்தி வரம்பி கேட்கிறாங்க. E சமன் h/h சொன்னா இது ஒரு போட்டோன் சக்தி. E சமன் ஸ்மால் n h into nu ஆக இருக்கும். அதாவது என்ன எண்ணிக்கையான போட்டோன்களோட சக்தி தான் E சமன் n into h into nu ஆக இருக்கும். நியூ மீட்டர் தான் பிரதியிட்ட வட்டம் சொன்னா சரி. எண்ணிக்கை போட்டோன்கள் எண்ணிக்கைகளுக்கு தெரியும். பிரதியிட்ட வட்டம் சொன்னா சரி. அலைநீளம் தெரியும். பாருங்க C சமன் நியூ லெம்டா எல்லாம் அதாவது மீட்டர் நீங்க அலைநீளத்தால கழிக்க விட்டீங்கன்னு சொன்னா வழியில் ஒளியின் வேகம் பாருங்க வரும். என்ன செய்யலாம் லெம்டாவை வரப்போனோம்னு சொன்னா மீட்டர் சமன் C by லெம்டாவாக இருக்கும். பிரதியிட்ட வட்டம் சொன்னா சரி. சக்தி தானே எங்களுக்கு கேள்வி. சக்தி பாருங்க கேள்வி. எண்ணிக்கை எவ்வளவு 1/4 தர 10-20 எண்ணிக்கையான போட்டோன்கள். எச்சது பிளாங்கின மாறிலி எங்களுக்கு வளமையா தாரவங்கள் தானே 6.626 தர 10⁻34 என ஜூல் செகண்ட். எண்ணிக்கைக்கு அழகில எண்ணிக்கைக்கு பாருங்க அழகிட்ட அவகாதரோ மாறிலி போட்டோம்னு சொன்னா மூல் -1 போடுவோம். இது எண்ணிக்கை தானே எண்ணிக்கைக்கு அழகு இல்லையா? ஓகே. வீடு போல என்ன செய்யலாம் C by லெம்டாவை பதிவிடலாம். ஆகவே 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1 என வழியில் ஒளியின் வேகம். சரியா? அலைநீளம் பாருங்கள். அலைநீளம் லெம்டா தந்திருக்காங்க. லெம்டாவோட 580 நானோமீட்டர். அதாவது பாருங்க 580 தர 10⁻9 மீட்டராக இருக்கு. நானோமீட்டர்னா என்ன செய்யணும் SI அலகுல பிரதியிட வேணும். தெரியும் பிள்ளை பாருங்க 1 நானோமீட்டர் என்றது 10⁻9 மீட்டராக இருக்கும். 1 நானோமீட்டர் என்பது என்ன 10⁻9 மீட்டராக இருக்கும். சரி, சுருக்கினா என்ன ஆன்சர் வருது? சுருக்கினா என்ன 1/4 சொன்னாங்க தசம் 2 சொல்லி பாருங்க போடலாம். காவாசி தான் காவாசி. சரியா? என்ன ஆன்சர் வருது? ஆன்சர் போடுங்க. எங்களுக்கு 2 பேரும் 8.56 ஜூலாக இருக்குமா பாருங்க. சுருக்கி பாருங்க 8.56 ஜூலாக இருக்கும். 8.56 ஜூலாக இருக்கும். ஓகே தான் 8.56 ஜூலா 8.56 ஜூல் அப்படின்னு சொன்னாங்க. 17க்கு 3வது ஆன்சரா 17க்கு 3வது ஆன்சர். ஓகே தானே? 17க்கு 3வது ஆன்சர். சரியா? கணிதல் கேள்விகள் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. 8 செகண்ட்ல 2 தர 10-20 எண்ணிக்கையான போட்டோன்கள் வெளிவிடப்படுதுன்னு சொன்னா 1 செகண்ட்ல எவ்வளவு போட்டோன்கள் வெளிவிடப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். எண்ணிக்கையே காண்போம். இதுல பிரதியிட்டு விட்டாமன்னு சொன்னா என்ன அவர 1 செகண்ட்ல வெளிவிடப்படுற சக்தியை பாருங்க கணிக்கலாமா? ஓகே. 1 செகண்டில் வெளிவிடப்படும் ஒளியின் சக்தியானது பாருங்க கேட்டுட்டாங்க. வழியில் ஒளியின் வேகம் தரப்பட்டிருக்கு. பிளாங்கின மாறிலி என்ன 6.63 தர 10⁻34 ஜூல் செகண்ட்ல போட்டுருக்கேன். நீங்க 6.62 சொல்லி போட்டிருக்கோம். பிரச்சனை. அடுத்தது 18வது கேள்வியை பாருங்க.
18வது கேள்வி. நாங்க கால்குலேஷன்ல படிச்சுட்டோம் தானே. ஒரு முதனியமம் என்பது துல்லியமாக தெரிந்த அமைப்பை உடையதும் ஆகக்கூடிய தூய நிலையில் பெறக்கூடியதும் திண்மமாகவோ கரைசலாகவோ களஞ்சியப்படுத்தப்படும் போது உறுதியாக இருப்பதுமான திண்மமா. சரியா? முதனியமத்துக்கு சும்மா தியரி பாருங்க சொல்லியிருக்காங்க. இது 2004ஆம் ஆண்டு 16வது MCQ பாருங்க கேட்டிருந்தவங்க. என்ன அமிலகார நியமிப்புக்கும் எது முதனியமாக பயன்படுத்துறேன்னு சொல்லி பாருங்க கேட்டிருந்தவங்க. அமிலகார நியமிப்புக்கு முதனியமாக நாங்க பயன்படுத்துறது சோடியம் கார்பனேட்டை பாருங்க பயன்படுத்துறோம். அயடோமான நியமிப்புக்கு முதலியமா பயன்படுத்துறது யாரு? எங்களோட KiO3 ஆக இருக்குமா. அயடோமான நியமிப்புக்கு முதலியமாக பயன்படுத்துறது KiO3 ஆக இருக்கு. ஓகே தானே? எங்களுக்கு தெரியும் அயடோமான நியமிப்புன்னா என்ன. இங்க I- இருக்கு. I-IO3- என்ன அமில ஊடகம் போட்டீங்கன்னு சொன்னா I-IO3- அமில ஊடகம் போட்டீங்கன்னு சொன்னா அயடின் பேரங்கள் பெறப்படும். அயடினும் இங்க நீரும் பாருங்க பெறப்படும். இங்க உருவாகிற அயடினை நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா உருவாகிற அயடினை பாருங்க மாப்பொருளை காட்டியா பயன்படுத்தி சோடியம் டயசல்பைடாக நியமிப்போம். இதை நாங்க சமப்படுத்தணும்னு சொன்னா 5I- என்ன 5I- RH+ 3 நீர் என 3 நீர் 3 I2 ஆக இருக்கு. இதே இது மிகை KI பயன்படுத்தணும்னு சொன்னா இங்க என்ன வரும்? I3- என்று பாருங்க வரும். மிகை KI பயன்படுத்தணும்னு சொன்னா மிகையா I- பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா இங்க என்ன உருவாகிற அயடினானது I- கரைந்து I3- ஆக இருக்கும். வெங்கட கணித்தல்கள்ல பாருங்க I- ஒரே மாதிரி தான் நடக்கிறது. சரிதான். சாரி I2-ஐயும் I3- நியமிப்புகள்ல ஒரே மாதிரி தான் கருதுறதா. நீங்க உருவாகிற அயடின் என்ன செய்யும்? மாப்பொருள் காட்டி முன்னிலையில சோடியம் டயசல்பைடால பாருங்க என்ன செய்வோம்? நியமிப்போம். Na2H2O3 கரைசல் யாரு காட்டி? மாப்பொருள் ஸ்டார்ச் பாருங்க காட்டியாக இருக்கும். ஸ்டார்ச் பாருங்க காட்டி. விளைவுல வர போறது எங்களுக்கு என்ன? NaI என்ன NaI இங்கால Na2H4O6 பாருங்க பெறப்படுமா. NaI Na2H4O6 பாருங்க பெறப்படும். ஓகே தானே? இங்க என்ன வர போகுது? 2 சோடியம் டயசல்பைட் பாருங்க வருமா. 2 சோடியம் டயசல்பைட் பாருங்க வரும். இதுதான் அயடோமான நியமம். என்ன எங்க அயடோமான நியமம் ஒவ்வொரு முறையும் ஃபைனல் எக்ஸாம்ல பாருங்க எப்படியும் ஒரு கேள்வி கொண்டு இது சம்பந்தமா போடுவாங்க. ஓகே தானே? இதுல IO3- இருக்கല്ലോ. IO3- நாங்க என்ன செய்வோம்? KiO3 பயன்படுத்துவோம். KiO3 பயன்படுத்துவோம். இப்ப KiO3 தான் இங்க முதனியமாக இருக்குமா. அயடோமான நியமிப்புல முதனியமம் KiO3 ஆக இருக்கு. அவை என்ன 18க்கு 4வது. என்ன பிள்ளை 18க்கு பாருங்க 4வது. ஓகே தானே? அமிலகார நியமிப்புல முதனியமம் சோடியம் கார்பனேட். என்ன அயடோமான நியமிப்புல பாருங்க முதனியமம் KiO3 ஆக இருக்கும். முதனியமங்கள இயல்புகள் பாருங்க நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன்னா கொதிநிலை கூடியதாக இருக்கணும். மூலக்கூற்றடை கவர்ச்சி கூடியதாக இருக்கணும். திணிவு பருமன் கூடியதாக இருக்கணும். ஆவிப்பரப்பு குறைந்ததாக இருக்கணும். ஆவிப்பரப்பு பாருங்க குறைந்ததாக இருக்கணுமா. சரியா? அதான் கொதில்ல கூடுதல் சொன்னா பொதுவா என்ன ஆவிப்பரப்பு குறைவுதான். கொதில்ல கூடுதல் சொன்னா ஆவிப்பரப்பு குறைவன். சரியா? 18க்கு 4வது. 18க்கு 4வது. இதில் 19வது கேள்வியை பாருங்க. 19வது கேள்வி என்ன படித்தல் கேள்வி. காணலை கரைசலில் உள்ள Cl- அயன்களின் அடர்த்தியானது 1.065 மில்லிகிராம் சென்டிமீட்டர்-3 எனில் இக்கரைசலில் உள்ள Mg2+ அயன்களின் செறிவு மூல் டெசிமீட்டர்-3 ஆகும். அதாவது இந்த கரைசல் இருக்கிற இந்த அடர்த்தியுடைய இந்த கரைசல்ல என்ன வருங்க 1 டெசிமீட்டர் கணத்துல 1 டெசிமீட்டர் கனவளவுல எத்தனை மூல் Mg2+ இருக்குன்னு சொல்லி நாங்க பாத்துட்டோம்னா சரியா. எத்தனை மூல் Mg2+ இருக்குன்னு சொல்லி பாத்துட்டோம்னா சரி. முந்தி தந்த தரவுகளை எங்களுக்கு விளங்குற மாதிரி நாங்க குறிக்க வேண்டும். 1.065 மில்லிகிராம் மில்லிகிராம் சென்டிமீட்டர்-3 ஆமா மில்லிகிராம் சென்டிமீட்டர்-3 சொல்லி தரப்பட்டது. ஓகே என்ன ஆன்சர் வருது? 19க்கு 19க்கு என்ன ஆன்சர் வருது? என்ன 19க்கு என்ன ஆன்சர் வருது? ஆன்சர் இருக்கா போதும். சரியா? அடர்த்தி தரப்பட்டிருக்கு. அடர்த்தி பாருங்க தரப்பட்டிருக்கு. Cl- அடர்த்தி Cl- என்ன Cl- அடர்த்தி பாருங்க தந்திருக்காங்க. ஓகே தானே? காணலைட் கரைசல் காணலைட் கரைசல்ற சூத்திரங்களுக்கு தரப்பட்டிருக்கு. KCl டாட்
MgCl2 KCl dot MgCl2 dot Na6H2 KCl dot MgCl2 dot 6H2. அப்ப இதுல இருந்து பாருங்க வர்ற ஒரு மோல்ல இருந்து எத்தனை Cl மைனஸ் வரலாம்? 3 மோல் Cl மைனஸ் வரலாம். அதாவது ஒரு ஆள்ல இருந்து எத்தனை Cl மைனஸ் வரலாம்? 3 Cl மைனஸ் பாருங்கள் வரலாம். ஏன்னா ஒரு ஆள்ல இருந்து பாருங்கள் 3 Cl மைனஸ் பாருங்க வரலாம். ஓகே தானே? வர்ற ஒரு ஆள்ல இருந்து எத்தனை Mg2 பிளஸ் வரலாம்? ஒரு Mg2 பிளஸ் பாருங்கள் வரலாம். ஏன்னா ஒரு ஆள்ல இருந்து பாருங்கள் ஒரு Mg2 பிளஸ் பாருங்கள் வரலாம். ஓகே தானே? இப்ப இந்த கார்னலைட் கரைசல்ல பாருங்க ஒரு Mg2 பிளஸ்க்கு எத்தனை Cl மைனஸ் இருக்கிற மாதிரி? 3 Cl மைனஸ் இருக்கிற மாதிரி. கார்னலைட் கரைசல்ல ஒரு Mg2 பிளஸ்க்கு 3 Cl மைனஸ் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு Cl மைனஸ் அடர்த்தி தந்திருக்காங்க. சரியா? ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசல்னு சொல்லி காய்ச்சோம்னு சொன்னா லேசாக இருக்கு. அப்ப Cl மைனஸ் அடர்த்தி பாருங்க தரப்பட்டு. அப்ப ஒரு சென்டிமீட்டர் கணம் கரைசல் ஒரு சென்டிமீட்டர் கணம் கரைசல் நீங்க எப்படி வசனம் எல்லாம் தவிர போட்டுக்கொண்டு போகலாம். உட விளக்கத்துக்காக சொல்றோம். ஒரு சென்டிமீட்டர் கணம் கரைசலில் Cl மைனஸின் திணிவு பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு 1.065 கிராம் Cl மைனஸின் திணிவு. அதானே அடர்த்தி சமன் திணிவிற்குள் கனவளவு தானே பாருங்க. அடர்த்தி எவ்வளவு? 1.065 மில்லிகிராம். 1.065 மில்லிகிராம். நாங்க ஒரு டெசிமீட்டர் கனம் காய்ச்சிருக்கோம். ஆகவே ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசலில் Cl மைனஸின் திணிவு எவ்வளவு வரும்? 1000 பெருக்கப்படும். 1000 பெருக்கணும்னு சொன்னா சரியா? 1000 பெருக்கணும். அதாவது பாருங்க நீங்க 1065 மில்லிகிராம் 1065 மில்லிகிராம் உங்களுக்கு மூல் கணிக்கிறதுக்கு கிராம்ல தேவை. அவை என்ன? 1.065 கிராம் ஆக இருக்குமா? 1.065 கிராம் ஆக இருக்கு. என்ன செய்யலாம்? ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல்ல Cl மைனஸ்ல மூல காணலாம். ஏன்னா ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல்ல பாருங்க Cl மைனஸ்ல மூல காணலாம். Cl மைனஸ்ல மூல கண்ட வேண்டாம். இங்க Mg2 பிளஸ்ல மூல எப்படி இருக்கு? ஏன்னா அவர் 3 பங்காக இருக்கு. 3 பங்காக இருக்கு. 3 Cl மைனஸ் சொன்னா ஒரு Mg2 பிளஸ் சும்மா பீசமானமன் சொல்லி கரைக்காம பாருங்க 3 Cl மைனஸ் சொன்னா ஒரு Mg2 பிளஸ் பாருங்க இருக்கு. இந்த கரைசல்ல 3 Cl மைனஸ் சொன்னா ஒரு Mg2 பிளஸ் இருக்கு. ஓகே தானே? இப்ப நாங்க Cl மைனஸ் மூல காணும். ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசலில் Cl மைனஸ் மூல் பார்த்தோம்னு சொன்னா மூல் சமன் திணிவின் கீழ் என்ன மூல திணிவு அணு திணிவாக இருக்க போறீங்க. 1.065 கிராம். இது 35.5 கிராம் மூல் மைனஸ் 1 ஆக இருக்கு. சரியா? சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா அப்படி 2 வருது. சுருக்கினீங்கன்னு சொன்னா 0.03 மூலாக இருக்குமா? 0.03 மூலாக இருக்குது. 0.03 மூலாக இருக்கு. ஓகே தான்? 0.03 மூலாக இருக்கு. ஓகே. ஆகவே ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல்ல எங்கட Mg2 பிளஸ்னா மூல பார்ப்போம். ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல்ல Mg2 பிளஸ்னா மூல பார்ப்போம். எப்படி? வேற 3 பங்கு எப்படி இருக்கு? 3 பங்கு. ஏன்னா 3 பங்கு Cl மைனஸ் 3 பங்கு Cl மைனஸ் 1. அவ என்ன? 0.01 மூலாக இருக்கு. 0.01 மூலாக இருக்கு. MCQ சேவ்ல இப்படி டீடைல் எல்லாம் இது செய்ய தேவையில்லை. டக்குன்னு பார்த்துட்டு என்ன செய்யணும்? Mg2 பிளஸ்னா மூல கண்டமெண்டா ஒரு டெசிமீட்டர் கனவுல பார்த்தோம்னு சொன்னா அவரை சரிவா காணும். ஏன்னா கேள்வி Mg2 பிளஸ் அயன்கள் சரி. Mg2 பிளஸ் அயன்களின் சரிவா? Mg2 பிளஸ் அயன்களின் சரிவுதானே கேட்கிறான். அப்படி 2 வரும். 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக இருக்குமா? 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக இருக்கு. ஏன் ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல்ல Mg2 பிளஸ் மூல் எவ்வளவு இருக்கு? 0.01 மூல் இருக்கு. சரியா பேர்? ஓகே, வெரி குட். 19க்கு பாருங்க 5வது ஆன்சர் வருமா? 19க்கு பாருங்க 5வது ஆன்சர் வரும். ஓகே தானே? சரி, இனி 20வது கேள்வி பாருங்க. 20வது கேள்வி கணித்தல் கேள்வி தானே? கணித்தல் கேள்வி அப்படியா அப்படி இருக்குது. 20வது கேள்வியை பாருங்க.
குயிக்கா பார்க்க வேணும். சரியா? அந்த தரவுகளை எங்களுக்கு விளங்குற மாதிரி நாங்க குறிச்சிட்டோம்னா சரியா? அப்படி பாருங்க, அந்த தரவுகளை எங்களுக்கு விளங்குற மாதிரி நாங்க குறிச்சிட்டோம்னா சரி. ஏன்னா இந்த கரைசல்ல 3 Cl- வருதுன்னு சொன்னா எத்தனை Mg2+ வருது? ஒரு Mg2+ பாருங்க வருது. சரியா? ஓகே தானே? 3 Cl- வருதுன்னு சொன்னா ஒரு Mg2+ பாருங்க வருது. Cl- அடர்த்தி தந்திருக்கிறாங்க 1 சென்டிமீட்டர் கனவுளவுல 1.065 மில்லிகிராம் இருக்குதான். அவை என்ன 1 டெசிமீட்டர் கணக்கு தானே பார்க்க வேணும். சரியா? ஆகவே 1000 சென்டிமீட்டர் கணத்துல தெளிவா காண்றோம். தெளிவா கண்டு அவற்ற மூல காண்றோம். சரியா? மூல கண்டம்னு சொன்னா Mg2+ மூல காணலாம். ஆகவே Mg2+ சரிவா காணலாம். Mg2+ சரிவா காணலாம். 20வது கேள்வி. தரப்பட்ட மூலகங்களுள் மிக கூடிய உருகலையுடையது பாருங்கள். 3D தொகுப்பு மூலகங்களின் உருகுநிலை. போன கிளாஸ் சொன்னாங்க 3D தொகுப்பு மூலகங்களின் உருகுநிலையா 3D தொகுப்பு மூலகங்களின் உருகுநிலை. இப்ப 3D தொகுப்பு மூலகங்கள் சொன்னாங்களே என்ன வரும்? ஸ்கேண்டியன் தொடக்கம் நாகம் வரைக்கும் வரும். ஸ்கேண்டியன் தொடக்கம் நாகம் 3D தொகுப்பு மூலகங்களின் உருகுநிலை. பாருங்க சிவதரன் சார் டெலிகிராம் குரூப்ல பாருங்க என்ன 3D தொகுப்பு மூலகங்கள்ல அணுவாரைக்குரிய வரைவு போட்டிருக்கு. 3D தொகுப்பு மூலகங்கள்ல மின்னெதிர் தன்மைக்கும் தன்மை வரைவு போட்டிருக்கிறதுக்காக பார்த்துக் கொள்ள வேண்டுமா? சரியா? கேள்வி வந்து பாருங்க 2020ஆம் ஆண்டு நியூஸ் சிலபஸ்ல 31வது MCQல பி பாட்டா பாருங்க அணுவாரை சம்பந்தமா தந்திருக்கிறாங்க. என்ன அணுவாரை சம்பந்தமா பார்வை தந்திருக்கிறாங்களா? சரியா? கேள்வி வந்து இருக்கு 2020 நியூஸ் சிலபஸ் அண்மை கால கேள்வி. அண்மை கால கேள்வி 3D தொகுப்பு மூலகங்களை ஒருங்கிணைன்னு சொன்னா இங்க பாருங்க என்ன சொல்லுவோம் அந்த பாட்டு அடை சொல்லி தந்தா இல்ல அந்த பாட்டு நான் கொப்பர்ட மகன் நீ கோபோல்ட்ட இருந்து சயின்ஸ் டீச்சர்ட ப்ரோவ வாங்க. நீ கோபோல்ட்ட இருந்து சயின்ஸ் டீச்சர்ட ப்ரோவ வாங்க. நான் கொப்பர்ட மகன் நீ கோபோல்ட்ட இருந்து சயின்ஸ் டீச்சர்ட ப்ரோவ வாங்க. உங்களுக்கு 3D தொகுப்பு மூலகங்களுக்குள்ள உருகுநிலை கூடியது. ஏன்னா 3D தொகுப்பு மூலகங்களுக்குள்ள உருகுநிலை கூடியது வனடியமாக இருக்கு. இதை நாங்க பார்த்திருக்கோம். ஏன்னா நாகத்துல உருகுநிலையும் கொதல்நிலையும் என்ன? பொட்டாசியத்துக்கும் கால்சியத்துக்கும் இடையில வருமா? நாகத்துல உருகுநிலை கொதல்நிலை பார்வை பொட்டாசியத்துக்கும் கால்சியத்துக்கும் இடையில வரும். சரிதானே? உருகுநிலையும் கொதல்நிலையும் பாருங்க பொட்டாசியத்துக்கும் கால்சியத்துக்கும் இடையில வரும். சரியா? நாகத்துல உருகுநிலையும் கொதல்நிலையும். ஓகே தானே? இது 3D தொகுப்பு மூலகங்கள்ல உருகுநிலை. 3D தொகுப்பு மூலகங்கள்ல உருகுநிலை. அப்ப 20க்கு என்ன? 20க்கு 5வது ஆன்சரா? 20க்கு பாருங்க 20க்கு 5வது ஆன்சர். 21வது கேள்வியை பாருங்க. பாருங்க 21வது கேள்வியை பாருங்க. நோட் பண்ணிக்கொள்ள அடைந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருந்து செஞ்சீங்கன்னு சொன்னா இலகுவா செய்யலாம். பட் அந்த பாட்டு இருக்கல இந்த பாட்டு என்னதுக்குன்னு சொல்லி பேர் தெரிஞ்சுக்கணுமா? பாட்டு பாருங்க என்னதுக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, முதலாம் ஐநாக்கள் சக்தி இருக்கല്ലോ அந்த பாட்டையும் இந்த பாட்டையும் குழப்பிக் கொள்ற இல்ல. சரி, உங்களுக்கு லேசா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றது. என்ன இனி ஏபிசி டைப் கேள்விகள் கூற்றுக்கான கேள்விகள் பாருங்கள் வருது. 21வது கேள்விக்கு ஆன்சரை போடுங்க. 21வது கேள்விக்கு என்ன ஆன்சர்ன்னு சொல்லு. இருபத்தோராவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 21வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? என்ன? வெரி குட். சரியா? பின்வரும் பதார்த்தங்களில் எது அல்லது அவை அவற்றின் மைய அணுவில் சோடி சேரா இலத்திரங்களை கொண்டிருக்கும். இப்ப ClO3 சொல்லிருக்கல, குளோரின்ல ஆக்சைடு தானே ClO3 அடி Cl2O6 என்று பாருங்க சொல்லலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ClO3 இல்லாட்டி Cl2O6 என்று பாருங்க சொல்லுவோம். ClO3 என்று சொல்லலாம். இல்லாட்டி என்ன Cl2O6 என்று பாருங்க சொல்லலாம். குளோரின் ஆக்சைடு நீங்க +6 ஆக இருக்குமா? குளோரின் ஆக்சைடு பாருங்க +6. இந்த ClO3க்கு கட்டமைப்பு நாங்க இருந்தோம்னு சொன்னா என்ன
இங்க இரட்டை பிணைப்பும் இங்க ஒரு சோடி அற்ற இலத்திரனாக இருக்குமா, சோடியற்ற இலத்திரனாக இருக்கு. ஓகே தானே, சோடியற்ற இலத்திரனாக இருக்கு. சரி, அப்ப ClO3 இப்ப ClO3 தான் சோடியற்ற இலத்திரன் வரும். ClO3 தான் பாருங்க சோடியற்ற இலத்திரன் வரும். இப்ப Cl2O6 அப்படி வராது தானே என்ன? சரி, Cl2O6 சொன்னா இந்த கட்டமைப்பு வராது. ஏன்னா இது ClO3 தானே. ஒரு தனி இலத்திரன் இருக்கிறார் 3 சிக்மா. எனக்கு ஒரு தனி இலத்திரன் 3 சிக்மா. 21க்கு A வரும். A சரி. அடுத்து CCl4 பாருங்க. CCl4 என்ன? ஒழுங்கான நான்முகி வடிவம். CCl4 ஒழுங்கான நான்முகி வடிவம். கார்பன்ல 4 பிணைப்பு இருக்கு, தனி இலத்திரன். அடுத்து H3O+. பாருங்க, ஒட்சிஜனுக்கு 3 பிணைப்பு எல்லாம் வருது. ஒட்சிஜனுக்கு 3 பிணைப்பு வரைக்குள்ள நாங்க என்ன சொல்றாங்க, ஒரு பிளஸ் ஏற்றம் இருக்கும், ஒரு தனிச்சோடி இருக்குமே. ஒரு பிளஸ் ஏற்றம் இருக்கும், ஒரு தனிச்சோடி வரம்பு இருக்கு. ஓகே, அடுத்தது NO2 பார்த்தோம்னு சொன்ன அப்படி என்ன, இரட்டை பிணைப்பு. இங்க ஒரு ஈதர் பிணைப்பு இருப்பாரு, இங்க ஒரு தனி இலத்திரன் இருப்பாரு. ஈதர் பிணைப்பை சிக்மா பிணைப்பா மாத்துறது என்ன செய்யறாங்க, கொடுக்குற ஆளுக்கு பிளஸ் வாங்குற ஆளுக்கு மைனஸ், கொடுக்குற ஆளுக்கு பிளஸ் பண்ணி வாங்குற ஆளுக்கு மைனஸ். இந்த தனி இலத்திரன் இருக்கு. ஆகவே என்ன, ClO3லயும் தனி இலத்திரன் இருக்கு, NO2லயும் பாருங்க தனி இலத்திரன் இருக்கு. பெனான்சர் வரும் AMDM 4வது, 21க்கு பாருங்க 4வது, 21க்கு 4வது. ஓகே தானே, கட்டமைப்புகள் இலகுவா கீறலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியா, ஊர்தலையோட பாருங்க பார்த்துக்குள்ள வேணுமா. அடுத்து 22வது பாருங்க, 22வது சோடியற்ற இலத்திரன். என்ன, தனி இலத்திரனும் என்ன, சில சந்தர்ப்பங்கள்ல தள்ளுகை அலகாக கருதப்படுது. என்னோட கலப்பாக்கம் என்ன, என்னோட கலப்பாக்கம் sp2 அல்லும். என்னோட கலப்பாக்கம் பாருங்க sp2, 2 சிக்மா, ஒரு தனி இலத்திரனாக என்ன 3 தள்ளுகை. ஓகே தானே, சரி. 22வது கேள்வி பாருங்க, பின்வரும் கூற்று அல்லது கூற்றுகளுள் தவறானவை கேட்கிறாங்க. தவறானதை அதுக்குள்ள தெளிவாக போடுங்க பாருங்க. தடித்தெழுத்தால காட்டப்பட்டிருக்கு. முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள துணை இடைக்கவர்ச்சி விசையானது ஐதரசன் பிணைப்பா இல்லை இப்படி. முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிறது லண்டன் விசை என்று சொல்லுவோம். முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிறது பாருங்க என்ன, I2க்கும் இடையில லண்டன் விசை என்று பாருங்க சொல்லுவோம். லண்டன் விசை. அது ஐதரசன் பிணைப்புன்றது என்ன, அதி உயர் இருமுனைய கவர்ச்சி அல்ல ஐதரசன் பிணைப்பு. அதி உயர் இருமுனைய கவர்ச்சி பாருங்க ஐதரசன் பிணைப்பாக இருக்கு. சரியா, அப்ப A கூற்று கொடு. தவறானதை கேட்டுக்கிறாங்க. B கூற்று பாருங்க, CH2வில் கார்பன் அணு sp2 கலப்புடையது இல்லை இப்படி. CH2 CO2 மாதிரி தானே, CO2 மாதிரி பாருங்க CH2 நாங்க சொல்லுவோம். CO2 மாதிரி பாருங்க CH2 சொல்லுவோம். என்ன கலப்பாக்கம், sp கலப்பாக்கம், 2 தள்ளுக்கு இலக்கு. ஆகவே என்ன, sp கலப்பாக்கம். A கூற்றும் கூட B கூற்றும் கூட. C கூற்று பாருங்க, D2O, H2O ஆகியவற்றுக்கிடையே ரசாயன இயல்புகளில் சில வேறுபாடுகள் உண்டு. இப்ப D2O பாருங்க பாரநீர் தானே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறையாக இருக்கலாம். சரியா, D2O, H2O ஆகியவற்றுக்கிடையே ரசாயன இயல்புகளில் சில வேறுபாடுகள் உண்டு. சரி, சரியா, C கூற்று சரி. D கூற்று, அயன் சேர்வைகள் பொதுவாக உயர் உருகநிலை உடையது. அயன் சேர்வைகள் சொன்னாலே பொதுவாக உயர் உருகநிலையுடையவன் சொல்லி சொல்லுவோம். மற்றது அயன் சேர்வைகள் அரை வெப்பநிலையில திண்மமாக இருக்கிறன்னு சொல்லி சொல்றது. அயன் சேர்வைகள் பாருங்க அரை வெப்பநிலையில திண்மமாக இருக்கிறன்னு சொல்லி சொல்றது. ஓகே தானே, இப்ப C கூற்றும் சரி, D கூற்றும் சரி. அதுக்காக அயன் சேர்வைகளுக்கு தான் உருகநிலை கூடன்னு சொல்லி எல்லாம் இல்லை. இங்க பாருங்க, வலைப்பின்னல் பங்கீடு போரன் நைட்ரைட் என, சிலிக்கன் நைட்ரைட், சிலிக்கன் கார்பைட், MgO, Al2O3 என, MgO, Al2O3, SiO2 இப்படி பாருங்க என உருகநிலையானது என்ன செய்து குறைவடையும். இதுல அயன் சேர்வை பாத்தீங்கன்னு சொன்னா MgO அயன் சேர்வை, என்ன மெக்னீசியம் ஆக்சைடு பாருங்க அயன் சேர்வை, Al2O3 அயன் சேர்வை. அயன் சேர்வைகளை விட உருகலை கூடிய ராட்சத பங்கிட்டு மூலக்கூறுகள், இதை நாங்க என்ன சொல்றோம், வலைப்பின்னல் பங்கீடுன்னு சொல்லுவோமா. பழைய சிலபஸ் தான் ராட்சத முப்பரிமாண பங்கிட்டு வழி சேர்வை என்று சொல்லி சொல்றது. ராட்சத முப்பரிமாண பங்கிட்டு வழி சேர்வை என்று சொல்றது. இப்ப என்ன சொல்றாங்க, வலைப்பின்னல் பங்கீடு, நெட் கோவைலண்ட் பாருங்க சொல்றாங்க. நெட் கோவைலண்ட் வலைப்பின்னல் பங்கீடு. ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். SiO2 என்ன வலைப்பின்னல் பங்கீடு தானே. சரியா, அயன் சேர்வைகளுக்கு பொதுவாக உருகநிலை கூடுதலாக இருக்கு. சரிதான், இப்ப CM, DM சரி. தவறான என்ன, AB தவறானது. முதலாவது ஆன்சர்
ஏபி தவறானது முதலாவது ஆன்சர். ஓகே தானே? 23வது கேள்வி பாருங்க, இலகுவான கேள்விகளா? 23 23க்கு என்ன ஆன்சர் வரும் பிள்ளை? ஆன்சர் போடுங்க, ஆன்சர் போடுங்க. 23க்கு என்ன ஆன்சர் வரும்? வெரி குட், வெரி குட். 23 வாயு மூலக்கூறுகள் பற்றிய இயக்க பண்பு கொள்கையின் எடுகோள் அல்லது எடுகோள்கள் எது அல்லது அவை என்று கேட்காங்க. இப்ப லட்சிய வாயுக்களுக்கு தான் பிள்ளை பாருங்க இயக்க பண்பு மூலக்கூற்று கொள்கை இருக்குதா? லட்சிய வாயுக்களுக்கு தான் இயக்க பண்பு மூலக்கூற்று கொள்கை. என்ன இதுல சும்மா வாயு மூலக்கூறுன்னு சொல்லி சொன்னாலும் இயக்க பண்பு மூலக்கூற்று கொள்கை, இயக்க பண்பு கொள்கைன்னு சொன்னாலே அது லட்சிய வாயுக்கு தானே. இயக்க பண்பு கொள்கைன்னு சொன்னாலே அது லட்சிய வாயு. சரியா? கை கூற்று பாருங்க, எடுகோள்கள் எதில் வேண்டுதலை கேட்கிறான். எது சரி? வாயு மூலக்கூறுகளின் மோதுகையின் போது இயக்க சக்தி நட்டம் ஏற்படுவது இல்லை. என பூரணமிழ் சக்திக்குரிய மோதுகை, பூரணமிழ் தன்மைக்குரிய மோதுகை என்றெல்லாம் சொல்றாங்க. பூரணமிழ் சக்தி, பூரணமிழ் தன்மை என்று பாருங்க சொல்லுவோம். ஏ கூற்று சரி. பி கூற்று வாயு மூலக்கூறுகள் ஒன்றொன்று மோதும் போது எப்போதும் வாயு மூலக்கூறுகளின் கதிகளில் மாற்றம் ஏற்படாது. எப்படிதான் எப்போதும் சொல்லி சொல்றது பிழ. கதிகள்ல மாற்றம் ஏற்படாது, எப்போதும் மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்றது பிழ. பி கூற்று பிழ. சி கூற்று பாருங்க, வாயு மூலக்கூறுகளில் தெளிவு புறக்கணிக்கத்தக்கதாடி. தெளிவா புறக்கணிக்கணுமா? இல்ல. மாத்திரத்துல கனவோட ஒப்படைப்புல வாயு மூலக்கூறு ஒன்றின கனவோட நாங்க என்ன செய்யலாம்? புறக்கணிக்கிறோம். சரியா? தெளிவா புறக்கணிக்க இயலாது. பி சி தவறு. டி கூற்று வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் மூலக்கூறுடைய கவர்ச்சி விசை இல்லை அல்லது புறக்கணிக்கத்தக்கது. இப்படித்தானே புக்ல கொடுத்துருக்காங்க. ஏஎம் டிஎம் சரி, 4வதா? 23 ஏடி சரி, 4வது. 23 ஏடி சரி, 4வது. 24வது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் எது அல்லதுவை தவறானது, தவறானவை என்று சொல்லி கேட்டு என்ன அதுவும் பாருங்க. அந்த தவறானது தவறானவை பெருசா ஒரு கோடு போட்டு பாருங்க. தடித்த எழுத்தால காட்டப்பட்டிருக்கு. தெளிவார கோடு போடுங்க. HCN மூலக்கூறு நேர்கோட்டு வடிவ மூலக்கூறாகும் என்பதால் முனைவற்றதாகும். HCN மூலக்கூறு நேர்கோட்டு வடிவம். நேர்கோடு எல்லாமே இந்த முனைவற்றதா? இல்லை. CO2 பாருங்க, CO2 நேர்கோடு என அவர முனைவாக்கம் 0. CO2 நேர்கோடு அவர முனைவாக்கம் 0. ஆக்சிஜன் என்ன இந்த பக்கம் கவருவர், ஆக்சிஜன் பாருங்க இந்த பக்கம் கவருவர், இந்த இங்க ஆக்சிஜன் கவர விளைவுலாக முனைவாக்கம் 0. இங்க அப்படி இல்லை. இந்த திசையில ஒரு விளைவு முனைவாக்கம் கொண்டு பாருங்க இருக்கு. அப்ப ஏ கூற்று தவறானது. 24க்கு ஏ கூற்று தவறானது. ஏ கூற்று தவறானது. பி கூற்று உலோகங்கள் எதுவும் பங்கு கொள்ளாமல் அயன் சேவை ஒருபோதும் தோன்றாது. அப்படி இல்லை. அயன் சேர்வைகள் பாருங்க இருக்கலாம். ஏன்னா NH4Cl, NH4Cl, NH4 plus Cl minus. இங்க NH4NO3, NH4NO3, NH4NO2 இருக்குல்ல, NH4NO2 இதெல்லாமே என்ன உலோகங்கள் எதுவும் சம்பந்தப்படாம உருவாகிற அயன் சேர்வைகள். NH4Cl மாதிரி NH4Br, NH4Br சொல்லலாம், NH4I சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் அமோனியம் உப்புகள் எல்லாமே அயன் சேர்வைகளா? அமோனியம் உப்புகள் எல்லாமே பாருங்க அயன் சேர்வைகள் இல்லை. அமோனியம் உப்புகள் எல்லாமே அயன் சேர்வைகள். அப்ப பி கூற்றும் பிழை. உலோகங்கள் எதுவும் பங்கு கொள்ளாமல் அயன் சேர்வை ஒருபோதும் தோன்றாது. பிழை. அயன் சேர்வை தோன்றலாம். இதுல ஏதாவது உலோகம் இருக்கா? இங்க ஏதாவது உலோகம் இருக்கா? இல்ல. ஏயும் பிழை, பியும் பிழை. சி பாருங்க, நைதரசன் அணுவின் மின்னத்தன்மை NH2 மைனஸ் அமோனியா NO2 மைனஸ் NO3 மைனஸ் என அதிகரிக்கின்றது. சரிதான கேள்வி சொன்னா இங்க காட்டுங்க. மையணுல மின்னத்தன்மை பார்க்கறதுக்கு முதலா நீங்க என்னத்தை பார்க்க வேணும்? அவர கலப்பாக்கத்தை பார்க்கணும். அவர கலப்பாக்கம் பார்வை பார்க்கணும். NH2 மைனஸ், NH2 மைனஸ் இங்க 2 தனிச்சோடி இருக்கு. அடுத்து அமோனியா. அமோனியா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கட்டமைப்பு. ஒரு தனிச்சோடி 3 சிக்மா, ஒரு தனிச்சோடி 3 சிக்மா. அடுத்தது NO2 மைனஸ். அடுத்த பாருங்க NO2 மைனஸ் இரட்டை பிணைப்பு O, இங்க என்ன O மைனஸ். சரியா? இங்க ஒரு தனிச்சோடி பாருங்க இருக்கு. NO2 மைனஸ் தனக்கு அடுத்தது என்ன? NO3 மைனஸ். NO3 மைனஸ் எனக்கு தெரியும் ஒழுங்கான தளமுக்கோண வடிவமா. NO3 மைனஸ் பாருங்க ஒழுங்கான தளமுக்கோண வடிவம். நைதரசன்ல 4 பிணைப்பு இருக்காக என்ன ஒரு பிளஸ் ஏற்றம் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டியது என்ன? கலப்பாக்கத்தை பார்க்கணும். என்ன கலப்பு? கலப்பு பார்த்தவன்னு சொன்னா இவர் 4 தள்ளுகிழக்கு sp3, 4 தள்ளுகிழக்கு sp3. இது பாருங்க எத்தனை தள்ளுகிழக்கு? 3 தள்ளுகிழக்கு. ஆகவே என்ன sp2. இங்க எத்தனை தள்ளுகிழக்கு? 3 தள்ளுகிழக்கு. ஆகவே sp2 ஆக இருக்கு. ரெண்டாவது ஏற்றத்தை பார்ப்போம். இங்க மையணுல ஏற்றம் பாருங்க என்ன
ஒரு மைனஸ் ஏற்றம் இருக்கிறதோ, இங்க மைனஸ் ஏற்றம் இருக்கு, இங்க ஏற்றம் 0, இங்க ஏற்றம் 0, இங்க என்ன ஒரு பிளஸ் ஏற்றம் இருக்கு. சரியா? நாங்க ஒப்பிட வேண்டியது ஒரே கலப்பாக்கம் இல்லோ, இவங்களை விட இங்க மின்னத்தன்மை கூடுதல். sp3 கலப்பாக்கத்தை விட sp2 கலப்பாக்கம் சொல்லி கூட மின்னத்தன்மை கூடுதலாக இருக்கு. சரியா? இவங்களை விட இவங்களுக்கு மின்னத்தன்மை கூடுதல். இது ரெண்டுக்கும் முடியல ஒப்புறன்னு சொன்னா இங்க மைனஸ், இங்க 0 என்ன NH2 மைனஸை விட அமோனியாவில் இருக்கிற நைதரசனுக்கு மின்னத்தன்மை கூடும். இங்க பாருங்க ஏற்றம் அவன் என்ன சிம்பிளா பாருங்க விட வந்தது, சிம்பிளா பாருங்க விட வந்தது. இப்ப சி கூட்டு சரி, சி கூட்டு சரி, கலப்பாக்கத்தையும் ஏற்றத்தையும் வச்சுக்கொண்டே நாங்க இங்க வெளியே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. டி கூட்டு 12C6 அணு ஒன்றின் திணிவின் ஒன்றின் கீழ் 12 பங்கானது அணுத்தனி விலகாகும். சரிதான 12C6 சொல்லி கூட பாருங்க இப்படிதான் எழுதுறதா, இப்படிதான் எழுதுவோம். 12C6 என்ன 12C6 அணு ஒன்றின் திணிவின் ஒன்றின் கீழ் 12 பங்கானது அணுத்தனி விலகு AMU ஆக இருக்கும். AMU அட்டாமிக் மாஸ் யூனிட், என்ன அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆக இருக்கும். சரியா பிள்ளைங்க? ஓகே. அப்ப தவறானது இருக்கு 24க்கு AB தவறானது, என்ன 24க்கு AB தவறானது முதலாவது ஆன்சராக இருக்குமா? சரியா? 25வது கேள்வி பாருங்க. 25வது கேள்வி மின்னத்தன்மை பார்க்கறதுக்கு நாம என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்டா கலப்பாக்கத்தை பார்க்கிறோம். ஒரே மூலகத்தால் ஆக்கப்பட்ட வேறுபட்ட என்ன மூலக்கூறுகள் அடி சேர்வைகள் அயன்கள்ல மின்னத்தன்மை பார்க்கறதுக்கு என்ன ஃபர்ஸ்டா கலப்பா, இரண்டாவது ஏற்றத்தை பார்ப்போம், மூன்றாவது நவுட்சியேற்றம்னா பார்ப்போம். சரியா? 24க்கு தவறானதுல பட்டது பேர் முதலாவதா முதலாவது. அடுத்தது 25வது பாருங்க. சரியா? இந்த பேப்பர் முடிச்சிட்டோம்னு சொன்னா 20வது எக்ஸாம் பேப்பர்ல பேலன்ஸ் கேள்வியில பார்க்கலாம். சரியா? 25 பாருங்க. பின்வரும் மக்கூறுகளிடையே பிரதானமாக அயன் இருமுனைவு கவர்ச்சி காணப்படும். நீருக்கும் அமோனியாக்கும் இடையில என்ன ஹைட்ரஜன் பிணைப்பு, K+க்கு நீருக்கும் இடையில அயன் இருமுனைவு கவர்ச்சி, Cl- நீருக்கும் இடையில அயன் இருமுனைவு கவர்ச்சி, NO-க்கும் HCl-க்கும் இடையில இருமுனைவு கவர்ச்சி. நீருக்கும் அமோனியாக்கும் இடையில என்ன ஹைட்ரஜன் பிணைப்பு, K+க்கும் நீருக்கும் இடையில அயன் இருமுனைவு கவர்ச்சி, Cl- நீருக்கும் இடையில அயன் இருமுனைவு கவர்ச்சி, NO-க்கும் HCl-க்கும் இடையில இருமுனைவு கவர்ச்சி. 25க்கு BC சரி இரண்டாவது. 25 BC சரி இரண்டாவது. 26 பா. வைரம் C2H4 ஆகிய இரண்டும் சமனான கார்பன் கார்பன் பிணைப்பு நிலங்களை கொண்டது. இல்லையே? வைரத்துல கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு இருக்கும். வைரத்துல கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு இருக்கும். வைரத்துல கார்பன் கலப்பாக்கம் என்ன sp3 ஆக இருக்கும். இது எதீன் அனுப்பிடுங்க. எதீன் C2H4 சொன்னா எதீன் இல்லாடி எதிலீன் பாருங்க சொல்றது. எதீன் இல்லாடி எதிலீன். 3 சிக்மா 3 தள்ளுக்கு இலகுதான் அவை sp2 கலப்பாக்கம். அப்ப எதீன்ல இரட்டை பிணைப்பு, வைரம் என்ன ஒற்றை பிணைப்பு இல்லை. C2H4ன்றது எதீன், எதீன் இல்லாடி எதிலீன் பாருங்க சொல்றது. இது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு. வைரத்தை விட எதீன்ல கார்பன் கார்பன் பிணைப்பு நிலம் குறைவு. 26 முதலாவது கூற்று கூட. இரண்டாவது கூற்று பாருங்க. வைரம் C2H4 ஆகிய இரண்டிலும் கார்பன் அணுக்கள் sp2 கலப்பினையில் காணப்படுகிறது. இல்லை, வைரத்துல கார்பன் கலப்பாக்கம் என்ன sp3. வைரத்துல போய் கார்பன் கலப்பாக்கம் பாருங்க sp3 sp3. என்ன வைரம் என்ன வலைப்பின்னல் பங்கிடல். வைரம் பாருங்க வலைப்பின்னல் பங்கிடல். ராட்சத முப்பரிமாண சாலை வைரம். சரியா? 26 புல 5வது. 26 பாருங்க புல 5வது. 27வது கேள்வியை பாருங்க. தரைநிலையில் 3 தனி இலத்திரங்களை கொண்ட அணுக்கள் மட்டுமே தமது மூலக அணுக்களுக்கு இடையில் மும்மை பிணைப்பை ஏற்படுத்தும் ஆற்றலுடையவை. அப்படியா? இல்லை. இப்ப கார்பன் பாருங்க, கார்பன் கார்பன் மும்மை பிணைப்பு உருவாக்கப்படுது. கார்பன் கார்பன் மும்மை பிணைப்பு உருவாக்கப்படுது. நைதரசனுக்கும் நைதரசனுக்கும் இடையில மும்மை பிணைப்பு வருது. இதே மாதிரி பாருங்க கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில மும்மை பிணைப்பு வருது. ஆக்சிஜன் கொடுக்கிற ஆளுக்கு பிளஸ், என்ன வாங்குற கார்பன் மைனஸ். சரியா? மும்மை பிணைப்பு வருது. அப்ப என்ன சொல்றாங்க, என்ன தரைநிலையில் 3 தனி இலத்திரங்களை கொண்ட அணுக்கள் மட்டுமே தமது மூலக அணுக்களுக்கு இடையில் மும்மை பிணைப்பை ஏற்படுத்தும் ஆற்றலுடையது. தமது மூலக அணுக்கள் சொன்னபடியா நாங்க விவர கருத தேவை. சரியா? இப்ப கார்பன் உருவாகுது இல்லோ, கார்பன் கார்பனுக்கு என்ன தரைநிலையில் என்ன 3 தனி இலத்திரம் இருக்கு. கையிலே கார்பன் பாருங்க அணுவன் 6. சரியா? இப்ப 1s2
2s2 2p2. இது கார்பன்ல தரைநிலை எழுது பாருங்க, கார்பன்ல தரைநிலை. கார்பன் மும்மைப்படைப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னா என்ன நடக்கும்? அது அரட்டியன் நிலைக்கு போகணும். அரட்டியன் நிலைக்கு போகணும். முதலாவது கூற்று கார்பனால முதலாவது கூற்று கார்பனால. இரண்டாவது கூற்று என்ன? கார்பன் நைட்ரசன் என்பன தமது அணுக்களுக்கு இடையில் மும்மைப்படைப்பை ஏற்படுத்தும் ஆற்றலுடையவை. சரிதானே? கார்பன் நைட்ரசன் என்ன செய்யும்? தமது அணுக்களில் மும்மைப்படைப்பை ஏற்படுத்துது. கார்பனும் நைட்ரசனுமே மும்மைப்படைப்பை ஏற்படுத்தலாம் தானே? கார்பன் நைட்ரசன் பாருங்க, தமக்கடையில மும்மைப்படைப்பை ஏற்படுத்தலாம். 27 பிளஸ் சரி 4ஆவதா? 27 பாருங்க பிளஸ் சரி 4ஆவது. 28வது கேள்வியை பாருங்க. மின்காந்த கதிர்ப்புகளின் சக்தி அலைநீள அதிகரிப்புடன் அதிகரிக்கின்றது. இல்லையே, அலைநீளம் அதிகரிச்சா சக்தி என்ன செய்யும்? குறையும். ஏன்? அலைநீளமானது சக்திக்கு நேர்மாறு விகித சமநல்லும். ஏன்னா மீடரன் பாருங்க, மீடரன் சக்திக்கு நேர் சமன். மீடரன் அதிகரிச்சா சக்தி அதிகரிக்கும், அலைநீளம் அதிகரிச்சா சக்தி குறைவடையும். நேர்மாறு விகித சமன். முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது கூற்று பாருங்க, மின்காந்த கதிர்ப்புகள் யாவும் ஒளியின் வேகத்தில் இயங்கும். சரிதானே? மின்காந்த கதிர்ப்புகள் யாவும் ஒளியின் வேகத்தில் இயங்கும். பிளஸ் சரி 4ஆவது. 28 பிளஸ் சரி 4ஆவது. 29 ஒரு மூலக்கூறின் VSEPR சோடிகள் மூலம் மைய அணுவின் ஓபிட்டல் கலப்பை தீர்மானிக்கும். ஒரு மூலக்கூறின் VSEPR சோடிகள் மூலம் மைய அணுவின் ஓபிட்டல் கலப்பை தீர்மானிக்கலாம். அதாவது தள்ளுகை அலகுகள எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நாங்க கலப்பாக்கத்தை தீர்மானிக்கலாம் தான். VSEPR சோடிகள் சொல்றது தள்ளுகை அலகுகளைத்தான் VSEPR சோடிகள் சொல்றது. அப்ப முதலாவது கூற்று சரி. சரியா? முதலாவது கூற்று சரியா? தள்ளுகை அலகுகள எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஓபிட்டல் கலப்ப பரப்பை தீர்மானிக்கலாமா? தள்ளுகை அலகுகள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு ஓபிட்டல் கலப்பை தீர்மானிக்கலாம். ஓகே தானே? நீங்க பாருங்க, NO2 என்ன சொல்றோம் நாங்க? ஏன்னா இங்க மைனஸ், இங்க பிளஸ் எல்லாம், இங்க ஒரு தனி இலத்திரன் இருப்பாரு. அப்ப எத்தனை VSEPR சோடியம் சொல்றோம்? சிக்மா 2 சிக்மா ஒரு தனி இலத்திரன். அப்ப 3 தள்ளுகை அலகு என்ன கலப்பாக்கும்? sp2 கலப்பாக்கும். sp2 கலப்பாக்கும். இதே இது NO3 மைனஸ் பாருங்க, NO3 மைனஸ், O மைனஸ் நைட்ரஜன்ல பிளஸ், இங்க டபுள் பாண்ட் 3 சிக்மா என்ன கலப்பாக்கும்? sp2 கலப்பாக்கும். sp2 கலப்பாக்கும். சரி, உங்களுக்கு முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்றை பாருங்க. முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்றை பாருங்க. ஒரு மூலக்கூறின் மைய அணுவில் உள்ள தள்ளுகை அலகுகளின் எண்ணிக்கை தெரியும் எனில் மூலக்கூறின் வடிவத்தை உய்தறியலாம். எலக்ட்ரான் ஸ்டோடிக் ஏற்ற வடிவத்தை தான் சொல்லலாம், மற்றபடி வடிவம் சொல்லலாம். வடிவம் பாருங்க சொல்லலாம். இங்க பாருங்க, நீர், நீருக்கு தள்ளுகை அலகுகள் எத்தனை இருக்கு? 2 தனிச்சோடி 2 சிக்மா. இப்ப 4 தள்ளுகை அலகுகள் நீருக்கு பாருங்க, 4 தள்ளுகை அலகுகள். அமோனியாவுக்கு பாருங்க, ஒரு தனிச்சோடி 3 சிக்மா, ஒரு தனிச்சோடி 3 சிக்மா. அப்ப எத்தனை தள்ளுகை அலகு? 4 தள்ளுகை அலகு. இதே CH4 பாருங்க, CH4 4 சிக்மா. அப்ப 4 தள்ளுகை அலகு, 4 தள்ளுகை அலகு. இப்ப நீர், அமோனியா, CH4 எல்லாமே 4 தள்ளுகை அலகுகளா? 4 தள்ளுகை அலகுகள், 4 தள்ளுகை அலகுகள் பாருங்க இருக்கு. ஆனா வடிவம் என்ன? இத நீர் பாருங்க, கோணல் வடிவம், கோண வடிவம், இல்லாடி V வடிவம்னு சொல்லுவோம். இது என்ன? பூம்பகம். அமோனியா பூம்பக வடிவம். CH4 என்ன? நான்முகி வடிவம். இப்ப தள்ளுகை அலகுகளை வச்சுக்கொண்டு நீங்க வடிவத்தை சொல்லிடுமா? இல்ல, வடிவம் வேறுபடும். ஆனா என்ன? எலக்ட்ரான் ஸ்டோடிக் ஏற்றம் இருந்தால் சொல்லலாம். தள்ளுகை அலகுகளை நீக்கி வச்சுக்கொண்டு எலக்ட்ரான் ஸ்டோடிக் ஏற்றம் தான் சொல்லலாம். மூலக்கூறின் வடிவத்தை உய்தறியலாம் என்றா பிறந்த மூலக்கூறின் வடிவம் என்றதுக்குள்ள தெளிவாறு கொண்டு போடுங்க. மூலக்கூறின் வடிவம் என்றதுக்குள்ள தெளிவாறு கொண்டு போடுங்க. சரியா? இப்ப சரிபுல 3வது. 29 சரிபுல 3வது. 30வது கேள்வியை பாருங்க. குறித்த வாயு மாதிரி ஒன்றின் உச்ச நிகழ்தகவு கதியினை உடைய மூலக்கூறுகளின் பின்னம் 1000 கெல்வினில் 500 கெல்வினை விட குறைவானது. பாருங்க, வாயுக்கள்ல போட்ஸ்மேன் வலை வைத்துக் கொண்டு பாருங்க, நம்ம சொல்லலாம். உங்களுக்கு பிசிக்ஸ்லயும் தர முடியாது, சம்மதப்படுமா? சரியா? மூலக்கூறுகள் எண்ணிக்கை மாறாது. வெப்பநிலை அதிகரிக்க கூட வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை பாருங்கள் மாறாது. ஆனா என்ன செய்யும்? இந்த வளையானது வலப்பக்கம் நகரும். வளையானது தாவே வலப்பக்கம் நகரும். சரியா? வளையானது தாவே வலப்பக்கம் நகரும். ஓகே. இப்ப இது T1 வெப்பநிலைன்னு சொன்னா இது T2 வெப்பநிலையாக இருக்கு. ஏன்னா T1 விட இது T2 பெருசு.
இந்த பரப்பு பாருங்க, அடைக்கிற பரப்பானது சமனாக இருக்குமா? அடைக்கிற பரப்பு தான் மூலக்கூறுகிற எண்ணிக்கையை தரப்போதும். சரிதானே? இது பாருங்க, வாயு மூலக்கூறுகளின் கதி என்று சொல்லி சொல்லலாம், இல்லாட்டி சக்தி என்று பாருங்க சொல்லலாம். என இது வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. என வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையா? வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சரிதானே? வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இப்ப 2008ஆம் ஆண்டு எங்களுக்கு பாருங்க, இந்த வரைவை கேட்டு ஒரு எம்சி கொண்டு வந்திருந்தது. 2008ஆம் ஆண்டு பாருங்க, இந்த வரைவை கேட்டு பாருங்க எம்சி கொண்டு வந்திருந்தது. சரிதானே? உச்ச நிகழ்தகவு கதின்னு சொன்னா என்ன? அதிக மூலக்கூறுகள் கொண்டிருக்கிற கதிதான் இங்க உச்ச நிகழ்தகவு கதியாக இருக்கு. இது பாருங்க, நம்ம ஒரு V1 வைக்கிறோம், இந்த V2 வைக்கிறோம். சரியா? V1 வைக்கிறோம், V2 வைக்கிறோம். இப்ப T1 விட T2 பெருசு, T1 விட T2 பெருசு. எங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க? குறித்த வாயு மாதிரி ஒன்று, குறித்த வாயு மாதிரி ஒன்றுன்னு சொன்னா உங்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை என்ன? மாறி. அதாவது இந்த பரப்பு, இரண்டு பரப்பும் என்ன? சமனாக இருக்கணும். வேற வேற வெப்பநிலைக்கு தானே கதைக்கிறாங்க. இரண்டு பரப்பும் சமனாக இருக்கணும். குறித்த வாயு மாதிரி ஒன்றின் உச்ச நிகழ்தகவு கதியினையுடைய மூலக்கூறுகளின் பின்னம், மூலக்கூறுகளின் எண்ணிக்கை நாங்க காய்ச்சிருக்கோம். அதோட என்ன? மூலக்கூறுகளின் பின்னத்தை சொல்லலாமே. எண்ணிக்கை குறைஞ்சா பின்னம் குறைந்தானே பேர். எண்ணிக்கை குறைஞ்சா பாருங்க பின்னம் குறையுமே. சரியா? எண்ணிக்கை குறைஞ்சா பாருங்க பின்னம் குறையுமே. இது ஒரு நாங்க N1 வைக்கிறேனே, N1 வைக்கிறேன். இது பாருங்க N2 வைக்கிறேன், N2. அப்ப எண்ணிக்கை என்ன செய்யுது? N1 விட N2 குறையுது. N1 விட N2 குறையுதுன்னு சொன்னா பின்னம் என்ன செய்யுது? பின்னம் பாருங்க குறையுமா? பின்னம் குறையும். நான் இங்க T1 T2 தான் காய்ச்சிருக்கிறேன். என்ன சொல்றாங்க? 500 கெல்வின் 1000 கெல்வின் சொல்றாங்க. இது 500 கெல்வின் சொன்னா இது 1000 கெல்வினா. ஏன்னா இது 1000 கெல்வினாமா? அப்ப நடக்கும் என்ன நடக்கும்? சரியா? அப்ப குறித்த வாயு மாதிரி ஒன்றின் குறித்த வாயு மாதிரி ஒன்று ஒரு சாம்பிள் எடுத்திருக்காங்க. சரிதானே? ஒரு மூடிய தொகுதிக்குள்ள சாம்பிள் எடுத்திருக்காங்க. உச்ச நிகழ்தகவு கதியினையுடைய மூலக்கூறுகளின் பின்னம் 1000 கெல்வினில் 500 கெல்வினை விட குறைவானது. அப்ப N2 குறைவான N2 குறைவு, அப்ப பின்னம் என்ன செய்யும்? குறையும். முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்று என்ன? வெப்பநிலை அதிகரிப்பின் குறித்த வாயு மாதிரி ஒன்றின் உச்ச நிகழ்தகவு கதி என்ன செய்யுது? அதிகரிக்குது. உச்ச நிகழ்தகவு கதி அதிகரிக்குது. குறித்த வாயு மாதிரி ஆக என்ன? மூலக்கூறுகள் எண்ணிக்கை மாறிலியாக இருக்கணும். ஆகவே என்ன? வரைவானது, இந்த வளையானது வலப்பக்கம் நகருது. அடைக்கிற பரப்பு ரெண்டுக்கும் சமனா இருக்கணும். அது T1 வெப்பநிலையில் அடைக்கிற பரப்பும் T2 வெப்பநிலையில் அடைக்கிற பரப்பும் என்ன? சமனாக இருக்கணும். ஆகவே 30க்கு சரி சரி முதலாவது ஆன்சரா. 30 பேரம்பில் சரி சரி தகுந்த விளக்கம் முதலாவது ஆன்சராக இருக்கு. ஓகே தானே? இரண்டா உச்ச நிகழ்தகவு கதி அதிகரிக்கணும். என்ன? எண்ணிக்கை பின்னம் குறையுது. என்ன? அதுக்கான காரணம் என்ன? குறித்த வாயு மாதிரி ஒன்று, மூலக்கூறுகள் எண்ணிக்கை மாறி, இந்த வளை அடைக்கிற பரப்பு சமனாக இருக்கணும். ஆகவே என்ன? இவ்வாறுதான் அமையும். 30க்கு சரி சரி முதலாவது ஆன்சராக இருக்கு. சரியா பிள்ளைகள்? 21வது எக்ஸாம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பிள்ளைகள். 20வது எக்ஸாம் பேப்பர்ட்ட என்ன டிஸ்கஷனை நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். அப்படியே டிஸ்கஷனை அனுப்பிவிடுறேன். அந்த லிங்கை நான் போட்டு விடுறேன். பிரச்சனை இல்லை. சரி பிள்ளைகள், இப்ப சந்திப்போம். டைம் ஆகுது. என்ன? தேங்க்யூ பிள்ளைகள், தேங்க்யூ. இப்ப என்ன அட்வான்ஸ் என்ன புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரியா? ஓகே. புத்தாண்டு செலிப்ரேட் பண்றாங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, படிக்க வேணுமா? சரியா? லீவன் சொல்லிட்டு என்ன பீஸ் படம் பார்க்க போறது, KGF படம் பார்க்க போறது, என்ன வேற வெப்சைட்ல எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி பாக்குறது. ஓகே, பார்க்கத்தான் வேணுமா? நான் நீங்க படிச்சுட்டு அரியர்ஸ்ல கிளியர் பண்ணிட்டு சரியா? ஓகே. தேங்க்யூ. சந்திப்போம்.